ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு vlog பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி எடுக்கிற vlogோட கிளிப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி என்னோடய லஞ்ச் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த கேப்சிகம் இந்த கேரட்லாம் வச்சு ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்ணிவிட்டு அது கூட வந்து தொட்டுக்க பார்த்திங்கன்னா முட்டை கிரேவி பண்ணிவிட்டு ஹஸ்பண்டுக்கு கொடுத்து அனுப்பியிருப்பேன்ட்டு உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். லஞ்சுக்கு எல்லாமே கொடுத்து அனுப்பிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11:30 பக்கம் இந்த vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணினேன். ஸோ இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி கொண்டு போடுறத விட இந்த ஃப்ரெஞ்ச் பிளாக் சடை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோடய ஃபேஸ்க்கு நல்லாவும் இருக்குது, அதே போல் கொஞ்சம் முடிகள் முன்னாடி வராமல் இருக்கனால எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதை தான் வந்து எப்படி இருக்குன்னு இந்த கண்ணாடி வச்சு பார்த்துட்டு இருந்தேன். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க துணிகள் எல்லாம் துவைச்சிடலாமேன்னு சொல்லிட்டு பெட்ஷீட் அப்புறம் என்னோடய துணிகள் எல்லாத்தையும் வந்து வாஷிங் மிஷினில் போட்டு விட்டுட்டேன். அது ஒரு பக்கம் வந்து துவைச்சிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த சைடு நம்ம வந்து கிச்சன் ஒர்க்கை பார்க்கலாமேன்ட்டு கிச்சனுக்குள்ளே வந்தேன். மார்னிங்கில் இந்த லஞ்ச் ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் கிச்சன் ரொம்பவே வந்து கந்தரகோலமாக வச்சுருந்தேன். ஒரு சைடு பால் காய்ச்சினது, இன்னொரு சைடு டீன்னு சொல்லிட்டு நிறையா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இந்த கிச்சன் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா ஒரு டீயை ஸ்ட்ராங்காக குடிக்கலாமேன்னு சொல்லிட்டு பிளாக் டீயை சுட வச்சுட்டு இருக்கேன். 2 டேஸ்க்கு முன்னாடி இந்த ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணும்போது இந்த மணலெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியே காய வச்சுருந்தேன். ஒரு 2 நாளைக்கு அப்புறமா இப்போ நல்லாவே ட்ரையாக காஞ்சிருச்சு. இதுக்கு மேலே நம்ம இங்கே விட்டுட்டோம் அப்படின்னா மழை வந்து எல்லாமே மறுபடியும் ஈரமாயிரும்னு சொல்லிட்டு இப்போவே வந்து எடுத்து வச்சாதான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து ஒரு பேக்கில் போட்டுட்டு இருந்தேன். அந்த மணல்லாம் எடுத்து பேக் பண்ணதுக்கப்புறம் அப்படியே அந்த வராண்டாவை கூட்டிடலாமேன்னு சொல்லிட்டு ஒரு கையில் டீ வச்சுக்கிட்டு ஒரு கையில் கூட்டிகிட்டு இருந்தேன். ஏன் அப்படி கூட்டுறேன் அப்படின்னா அது வந்து சூடு ஆறிடுச்சுன்னா எனக்கு குடிக்கவே தோணாது. டீ இந்த காஃபி எல்லாம் எனக்கு சூடாக இருக்கும்போது குடித்தா மட்டும்தான் இறங்கும், இல்லைன்னா இறங்காது. அதனால தான் இந்த சைடு டீயை பிடிச்சிக்கிட்டு இந்த சைடு வந்து இந்த ப்ரூம் வச்சு கூட்டிகிட்டு இருந்தேன். எத்தனையோ டைம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், நம்ம என்றைக்காவது வாய்ஸ் ஓவரோ இல்லை வந்து வீடியோவோ எடுக்கும்போது இந்த மாதிரி பக்கத்தில் சவுண்டெல்லாம் விடுவாங்க. அதெல்லாம் எங்கேருந்து வராங்கன்னே தெரியாது. ஸோ அவங்க வந்து பக்கத்தில் ஏதோ வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க போல். ஸோ நான் வந்து ஏதாவது பேசி vlog பண்ணலான்னு நினைக்கும் போது இந்த மாதிரிலாம் நடக்கும். இப்போ நான் வாஷிங் மிஷினில் போட்டது எல்லாமே அழகாக துவைச்சி முடிச்சாச்சு. இப்போ அந்த துணியெல்லாம் ஃபஸ்ட்டு காய வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு காய வச்சிட்ருக்கேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் இந்த கத்தாழை செடியை எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ இந்த கத்தாழை செடி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வளராதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து நல்லாவே வந்து வேர் பிடிச்சி இப்போ வளர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது எனக்கான டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேக்கப் ஒர்க்குக்கு நான் கொஞ்சம் டைம் எடுத்துப்பேன். அப்பப்போ எனக்கு எப்போல்லாம் வந்து மைண்ட் செட் வருதோ அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் போடுறது, மேக்கப் போடுறதெல்லாம் போட்டு நான் வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலைன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஐடி கீழே தரேன். ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஒரு 12:30 பக்கம் வந்து எனக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படின்னால கொஞ்சமாக இந்த ரைஸ் வச்சுருந்தேன். அதை மட்டும் லைட்டாக சாப்பிட்டுட்டு மற்ற ஒர்க்கை பார்க்கலாமேன்ட்டு லைட்டாக சாப்பிட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனதுக்கப்புறமே இதை லைட்டாக சாப்பிட்டதுக்கப்புறம் கிச்சனில் இனிமேல் க்ளீனிங் ஒர்க் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு இந்த கிச்சன் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டு ரொம்ப டயர்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் போய் தூங்கிட்டேன். எனக்கு இந்த vlog எடுக்கிறோம் அப்படிங்கிறதே மறந்துட்டேன். போய் தூங்கினதுக்கப்புறம் எந்திரிச்சு வந்து வெளியே பார்த்தோம் அப்படின்னா நல்ல கூலிங்கான காற்றோட பயங்கரமான மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ மழையை பார்க்கவே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஏன்னா இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி சூப்பராக மழை பெஞ்சிச்சுன்னா நல்லாயிருக்குமே சொல்லிட்டு மழை பார்த்துட்டு இருந்தேன். இந்த மழையிலையும் அந்த ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்களேன்ட்டு அதையும் வந்து கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தேன். நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேர் பேக் போடணுமேன்னு சொல்லிட்டு ஹேர் பேக்காக இந்த வெந்தயத்தை ஊற வச்சுட்டு இருந்தேன். இப்போ வெந்தயம் காலியாகிடுச்சு, வெந்தயம் வாங்கணும். இது ஊற வச்சதுக்கப்புறம் நைட்டு 6:30 மணிக்கு மேலே தான் இந்த ஹேர் பேக் போடுவோம். இதுக்கப்புறம் வீடெலாம் கொஞ்சம் கூட்டலாமேன்னு சொல்லிட்டு வீடு கூட்ட ஆரம்பிச்சிட்டு ஒரு 6:30 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா வெந்தயம் நல்லாவே ஊற ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் இதை ஹேர் பேக் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு மிக்ஸி ஜாரில் வந்து இந்த வெந்தயத்தில் இருக்க தண்ணியெல்லாம் போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நீம் லீஃபை காய வச்சு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் வீட்டில். அப்பப்போ தேவைப்படும் போது நீம் லீஃபோடு சேர்த்து நம்ம இந்த மாதிரி பேக் ரெடி பண்ணிக்கலான்ட்டு இப்போ பேக் ரெடி பண்ணிவிட்டு எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் சேர்த்து தான் இந்த பேக் ரெடி பண்ணியிருக்கேன்.
இன்றைக்கான டின்னர் ரெசிபி பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு அண்ட் ரைஸ் தாங்க பண்ண போகிறேன். ஸோ ரைஸ் வந்து ஆல்ரெடி மார்னிங் பண்ணதே இருந்துச்சு அப்படிங்கிறனால அதை நம்ம மறுபடியும் ரீபாயிலிங் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும். அண்ட் சிக்கன் குழம்புக்கு மட்டும் நான் வந்து பார்த்திங்கன்னா 2 வெங்காயம் 2 தக்காளியை கட் பண்ணிட்டு இருந்தேன். இதோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ஷார்ட்ஸாக வந்து மேக் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஷார்ட்ஸில் உங்களுக்கு நான் வந்து ஷார்ட்டாக வந்து உங்களுக்கு சொல்லிவிடுவேன் இது எப்படி செஞ்சேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த விலாக் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிபியோடவே நான் வந்து முடிக்கிறேங்க. கண்டிப்பாக இந்த விலாக் குட்டியாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தூங்குறதுக்காக ரூமுக்கு கிளம்பிட்டேன். ஹோப் உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப அதிகமாக நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா விலாக் எடுத்திருக்க மாட்டேன். உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் எந்த மாதிரியான வீடியோக்கள் வேணும் அப்படிங்கிறது எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுற விதமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு ஃபர்தராக வரும். ஸோ ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.